இவர் வந்து ஸ்ரீரங்க நம்பெருமாள், இவர் தான் பிரதான பெருமாள். ஸ்ரீரங்க பெருமாள் சக்கரத்தை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு பெருமாள். நாச்சியார் 2 பேர் உட்காந்துருக்கார். இவர் ஸ்ரீரங்கம் பெருமாள், இவர் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள். இவர் 2 பேர், இந்த பெருமாள் நாச்சியார் 2 பேரும். இவர் சீனிவாசர் பெருமாள், மக்கள் நாச்சியாரோட அவர் 2 பேர் எழுதுறார். கோவில் திருமண பெருமாள் கோவில், அவர் 3 பேர். அதுக்கப்புறம் இந்த சம்பிரதாயத்துக்கு வந்து நரசிம்ம ரொம்ப விசேஷம். அங்கஞ்ஞானம் வந்து அங்கோராளுன்னு நரசிம்மர் பக்கத்திலேயே லட்சுமியை வச்சுண்டு சுவாமி எழுதிருக்காரு இந்த இடத்த. அதுக்கு அடுத்த கட்டத்தை வரும்போது பார்த்தோன்னா இங்க ருக்மணி சத்யபாமா, இந்த இடத்த வந்து பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், இவர் 2 பேர் சேர்ந்து. இவர் வந்து ராமர் பரதர் லக்ஷ்மணன் இவர் 3 பேரும் சேர்ந்து. இவர் வந்து பெரிய பெருமானுடைய தாயார் கீழே இருக்கிறதுனால மேல்கோட்டை நாச்சியார், மேல்கோட்டை பெருமாள். இங்கதான் திருநாராயண பெருமாள் பேர். கீழே பாரும் தாயார் இருக்கிறோம் திருவடி கீழே பிவி நாச்சியார், அதே போல இவர் மேல்கோட்டை பெருமாள். இவர் வந்து இந்த திவ்யதேசம் பெருமாள், இந்த பெருமாள் இருக்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா கண்ணன் இவருடைய எப்பவுமே மனசு ஆண்டாள் பக்கத்துல நர்த்தன கண்ணனோட சேர்ந்து எழுதுங்க. ஆச்சா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிசை ஆழ்வார். இந்த இடத்துல நம்மாழ்வார் மணவாள மாமணிகள், அவருடைய ஆச்சாரியர் சொன்னா இங்க மதுரை மீனாதமணி எங்க இருக்கிறதுனா பக்கத்திலே இருக்கா பாருங்க. 2 பேர் இந்த பவையிலேயே உட்காந்துதான். அவ மதுரை நாதமணி. இது பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்து மேல பெருமாள் வந்து சேஷவானத்துல படுத்துட்டு இருக்காரு. சேஷவானத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. இது கீழே நம்மாழ்வார் திருப்புளிங்குடின்னு பேரு. புளிய மரத்தின் கீழே ஆழ்வார் இருக்கார். இதுல மதுரை நம்பிரான், நாதமணி நம்பிரான் இருக்கார். இந்த நாதமணி நம்பிரான் தாளத்தை இசைச்சு பெருமாளை பாடுறதுனால இயல் இசை நாடகம் இதை 3க்கும் வளர்த்த பெருமை நாதமணிக்கு உண்டு. தாளத்தை தட்ட தட்ட பெருமாள் வந்து அவ்வளவு லட்சணமா கேட்கறதாம். இன்னைக்கும் நம்மளுடைய சம்பிரதாயத்துல வந்து நம்ம 4000 பிரபந்தத்தை வந்து இடிகுலர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லி சொல்லிட்டான். ஆனா இந்த நாதத்தால பெருமாளை எழுப்பக்கூடிய ஒரு சக்தி பெருமாளுக்கு உண்டு. அதை நிரூபிச்சவர் இந்த நாதமணி. இதர் தாளம் தட்ட தட்ட மதுரை கவி ஆழ்வார் தன்னுடைய வாயினால சொல்ல இந்த நம்மாழ்வார் இந்த உலகத்துல 4000 படைத்தார். ஒவ்வொரு ஆழ்வாரும் எப்படி பிறந்தா, எப்படி இருந்திருக்கா, எந்தெந்த பெருமாளை விதேச பெருமாளை செஞ்சிருக்கா, எப்படிதான் இருந்திருக்கா. ஆனா இந்த நம்மாழ்வார் சொன்ன வாக்கியத்தை இந்த காலம் வரைக்கும் இந்த உலகத்துல மாற்ற முடியாது. எந்த ஒரு ஊருக்கு போகணும் சொன்னாலும் இந்த ஊருக்கு போனா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இங்க நாங்க போனோம் அங்க போனோம் சொல்லுவா. ஆழ்வார்கள் பாடினா அந்த இடத்துல போனோம்னா இதை போல மரங்கள் இருக்கும், இதை போல செடிகள் இருக்கும், இதை போல கொடிகள் இருக்கும், இது நடுவில் இன்னென்ன பறவைகள் இருக்கும், இன்னென்ன பூக்கள் வரும், இது நடுவில் இந்த பெருமாள் இருக்க அப்படின்னு ஆழ்வார் சொல்லிருக்கார். இன்னைக்கு உலகம் என்னமோ கம்ப்யூட்டர் காலம் எங்க போயிட்டுனா, ஆனா இன்னைக்கும் ஆழ்வார் சொன்ன வார்த்தை மாறாதபடிதான் பெருமாள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. அது அவருடைய வாக்கு. அதான் சொன்னார் ஒரு ரோடு என்ஜினியர் வந்து நான் அப்படி பண்றேன் பாத்தீங்களா, ரோடு போட்டேன், நீ ரோடெல்லாம் போட்டிருக்கான் புதுசா போட்ட ரோட்டை நீ போடுற, இவ இல்லாத ரோட்டை காமிச்சு கொடுத்தா இன்னைக்கு அந்த ரோட்ல 2 பேர் போயிட்டு இருக்கா. அதனால இவ போட்ட ரூட்டுக்கு மேல உங்க ரூட்டு கட்டு. இங்க நம்மாழ்வார், இந்த நம்மாழ்வார் கிரியே பொய்கை ஆழ்வார், பூரத்தாவா, பேயாவா, திருமிசை ஆழ்வார் எல்லாம் இருக்கா. பின் கீழே மொத்த பேரும் ஆச்சாரியன் பட்ட சேர்ந்தவா. அதனால மொத்த பேரும் தாங்க நின்றுருக்கா. இவர் ஆச்சா, இவர் தொண்டரடிப்படி ஆழ்வார், இவர் குலசேகர ஆழ்வார், இவர் தொண்டரடிப்பி ஆழ்வார், இவர் திருப்பான ஆழ்வார், இவர் கலியன். ஆனா இந்த கலியன் வச்சிருக்கிறத கத்தி இவர் யாழ் என்ற காணத்தாலை இசைச்சு பெருமாளை வந்து இது பண்ணி அவரனாரிவிரான் அடியார் கண்ணை ஆட்படுத்துவன்னு என் அரங்கனை கண்ட கண்கள் மற்றவர்களை கனவை அரங்கனை தவிர்த்து வேற யாரும் பாட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அரங்கனை பாடி பாடி தொழுதுனால்தான் அந்த யாழ் வச்சுன்னு அது பண்ணுங்க. அதனால ஆழ்வார் ஆச்சாரியன் மற்றவர்களுக்கு அதை தவிர்த்து இங்க ஆள வந்தார் கூறத்தாழ்வான் எம்பெருமானார், இவர் நம்மாழ்வார், இவரும் நம்மாழ்வார். இந்த இடத்துல பார்த்தோன்னா இவர் தான் சுவாமி மணவாள மாமணிகள். இந்த மணவாள மாமணிகள்ல எம்பெருமானார் காலத்துல கடைசியில ஒரு பாத்திரம் வச்சிருந்தாலும் அந்த பாத்திரத்தை 2ஆ விரிச்சு ஒண்ணுத்துல வந்து ஒரு ஆழ்வானை செஞ்சு இவர் கொடுத்திருக்காரு, மாணவன ஜீர சுவாமி கொடுத்திருக்காரு. ஒண்ணுன்னு இந்த சுவாமி கொடுத்திருக்காரு. அந்த பாத்திரம் கையில் வச்சிருக்க பாத்திரத்தை உருக்கி அதுல பண்ண ஆழ்வார் தான் இந்த மணவாள மாமணிகள். ஏன்னா ஆழ்வான் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்த கருத்தான் பண்ண முடியும். நமக்கு வைஷ்ணவ சம்பிரதாயம் மணவாள மனிதர்கள் விஷயம். அதனால மணவாள மாமணிகள் அந்த சொம்பிலிருந்து வந்தவர் தான் இந்த மணவாள மனிதர்கள். இவர் தான் இப்ப நம்ம சேவிக்கிற முதலாளி ஆனந்த சுவாமி சொல்ல முடியும் அந்த பெரிய சுவாமி இவர் தான். இவருக்கு எல்லாருக்கும் என்னன்னா இந்த பக்கம் கருடன், இந்த பக்கம் ஆஞ்சநேயர், இவர் அத்தனை பேரையும் இந்த கோவில் நாயகனானந்த அந்த கோவிலுடைய கோயில்ட்டு எப்பவுமே கதவை சாத்திரம் போது 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் வந்து மொத்த பேரையும் பார்த்துக்கலாம். ஆனா இவா இல்லைன்னா இவாள்லாம் கிடையாது. இவாள்லாம் நமக்கு காட்டி கொடுத்ததுனால இந்த இடத்த பிடிக்கும். இவாளால இந்த இடத்த பிடிக்க முடியல. ஏன்னு கேட்டேன்னா இவாள்லாம் மனுஷனா ஆம்பளையா பிறந்துட்டோம். ஆண்களா பிறந்ததுனால பெருமாளை போய் சேரக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு காரணத்துக்காக நம்மளாம் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியலையே, வைகுண்டத்துக்கு போறதுல வழி தெரியன்றான்.
அப்பதான் பார்த்தா தாயாருடைய அனுகிரகத்தை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நம்மாழ்வாரும் திருவங்கையாழ்வாரும் தன்னை போட்டி போட்டுக்கொண்டு தன்னை பெண்ணாக்கிட்டான். பெருமாள் ஆணா இருந்தா எப்படி இருப்பான், நம்ம பெண்ணாக்கா அப்படி இருப்போம். அப்ப பெருமாள் பெண்ணா இருந்தா அப்படி இருப்பான், நம்ம ஆணா இருந்தா அப்படி இருப்போம்ட்டு இப்போ 2 பேருக்குள்ள ஏற்பட்டு 2 பேரும் நடனம் ஆடி பெருமாள் ஐக்கியத்தை பண்ணும்போது அப்பதான் தாயார் சொல்றாரு, பெரிய நதி இருக்கும், அந்த நதி மேல ஒரு தடாகத்துல மீன் இருக்கும், அந்த மீனை கொக்குன்னு இருக்கு, அந்த கொக்கு வந்து கொடுக்கும், அந்த கொக்கு கொடுத்தது தான் நானு. அப்போ மோட்சம் வந்தது. அதனால ஆழ்வார் சொல்ற, இவங்க ஆழ்வார் செங்கால வடநாரா என்னே சொல்லு திருக்கண்ணபுரம் கொக்கு என் செங்கன்மாருக்கு. ஏன்னா பழனிமையின் கவர்ந்துள்ள திருவன் கொக்கு எப்பவுமே எடுத்த உடனே கழிக்காது, தூக்கி தன்னுடைய தொண்டைக்கு கரெக்டாக மூடிவிடும். அதை போல உனக்கு உன்னுடைய வாய்க்கு எந்த மீனையோ அந்த மீனை நான் உனக்கு பிடிக்க தரேன்னு ஆழ்வார் ஒரு தூண்டல் வச்சுட்டு குளத்தண்டர் மேல உட்காந்துருக்க. அப்பேறப்பட்டவா அந்த நமக்கூட மோட்சம் கிடைக்கல அப்படின்னு நாரையை கொண்டு போய் தூது விட்டுருக்கா, நாரையன் மூலம் மோட்சத்தை போனார். ஆனா இந்த ஆழ்வார் பார்த்தோம்னா கையை இப்படி வச்சுட்டு பெருமாள் எப்பவுமே என்ன திருமங்கை ஆழ்வார் மடல் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு திருமடல் வச்சுட்டு போறேன். ஏன்னா அந்த திருமடல் என்னன்னா அத்தனை திவ்யதேச எம்பெருமானம் தாயோரோடையும் சேர்த்து பாடியிருக்கேன். இது எனக்கு பெரிய பொக்கிஷம். இது சொன்னாதான் நீ என்கிட்ட வந்துட்டேன், இது இல்லைன்னா நீ என்கிட்ட வந்துருவியா, இதை வச்சுட்டு நான் வேலை வாங்க போறேன்டா. உடனே நேர போன திருஞான சம்பந்தோட சண்டை போட்டேன், வேலை வாங்கி தன் கையில வச்சிருந்தேன். பார்த்தியா, இந்த அனுகிரகம் உனக்கு இருந்து, இந்த அனுகிரகம் எனக்கு இருந்து, இந்த அனுகிரகத்தால எனக்கு ஒரு வேல் ஒன்று கிடைச்சது. இந்த வேல் என் குதிரையை குத்தி எல்லாரையும் ஓடியும் உடனும் உயிர்களை கொள்ளேன் உணர்வினேனாதான். எனக்கு அப்பெல்லாம் திருடன்னு ஒரு ஞாபகம், என்ன யாரை பார்த்தாலும் அடிக்கணும் வெட்டணும் தான். ஓடியும் உடனும் உயிர்களை கொண்டேன், ஆனா உணர்வு அற்றவனா இருந்தேன். நமனார பாலையே பெரிதும் பரிசளித்துட்டேன் பரமனையை பார்க்கல கிடந்தா. எப்படி போயிட்ட உன் பார்க்கல அப்படின்னா நாடினாலும் வந்து திருப்படி அடைந்தேன். எனக்கு தெரியாத காலத்தை நிறைவேற்றேன், ஆனா தெரிஞ்சு நான் வெட்ட மாட்டேன்னா வெட்ட மாட்டேன். ஏன்னா நீ என்ன மாற்றிட்டேன். எங்க நான் குமுதவல்லி நாச்சியாரால எம்பெருமானார் இடத்துக்கு போய் பாக்குற, இங்க நிறைய சாதம் போட்டு திரும்பியாளர் சாதம்லாம் போட்டு வளர்த்தாலாமே, இப்பேற்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணணும் போய் எல்லாம் யோசிக்கலாம். எம்பெருமானார் பார்த்தான், உருண்டு எழுதுறான், என்ன ஒரு வைத்தியகாரத்துக்கு உருண்டு எழுதுனா உருண்டு இருந்தான். அந்த ஏதோ ஒரு சாதம் இருக்கும், எறும்பு தூக்கிட்டான், அந்த ஒரு பற்று நம்ம மேல பட்டுதான், அந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்குமேனு எம்பெருமானார் உருண்டான். அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வார திருத்தலமும் குமுதவல்லி நாச்சியார். ஆனா இந்த எம்பெருமானார் என்னன்னா, அந்த சேஷத்தும் நமக்கு கிடைச்சோம்னா நமக்கு ஒரு மடல் கிடைக்காத அப்படின்னு அவருக்கு மடல் தான் கிடைச்சது. மடல்களை மேல கொண்டு வச்சான். அடையார்கள் வாழ அரங்கநகர வாழ சடகோபன் தந்தமிரோல் வாழ கடல் சூழ்ந்த உலகம் வாழ. ஏன்னா அடியார்கள் வாழ்ந்தா அரங்கநகர் வாழும், அரங்கநகர் வாழ்ந்தா அடியார்கள் வாழ்ந்தா அரங்கநகர் வாழலாம். கடகோபன் தந்தமிழ் வாழலாம், அடியார்கள் சொல்லணும், அடியார்கள் சொன்னாதான் அரங்கநகர்ல போய் சொல்ல முடியும். கடல் சூழ்ந்த முன்னுலகம் இருக்கணும்னா அடியார்கள் இருக்கணும், அந்த அடியார்கள் இருந்தாலும் அரங்கநகர் இருக்கணும், அரங்கநகர் இருந்தாலும் பெருமாள் இருக்கணும். இவா எல்லாருக்கும் முக்கியம் தான். மணவாள மாமணியே என்று ஒரு நூற்றாண்டு இருந்தா எவ்வளவு மேல போயிருப்போம், இது இல்லை இந்த நூற்றாண்டு இருக்கும் அப்படின்னா.